உறவுகளுக்கு வணக்கம். அதாவது பெரியார தூக்கி பிடிக்கிறதா நினைச்சு சீமான அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பெரியார் தூக்கியும் சீமான் தாழ்ந்தும் போக கிடையாது. குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சில்க் வார்பட்டு சில்க்குங்கிறது போல ஒரு வளர்ந்த சில்க் ஒன்று இருக்கு. அது யாரு அப்படின்னா அவனுக்கு பேரு கிடையாது, அது ஒரு மைனரு அப்படின்ட்டு சொல்லிக்குவாங்க. கேட்டா மைனரா எதை பிடிச்சி இழுத்தான் தெரியல, மைனருங்கிற பேரு. இந்த நாய் என்ன பேசுது அப்படின்னா, ஆனந்த் சீமான் வந்து பாரதியாருடைய புகழை பேசும் பொழுது, அதாவது பிராமணத்தை ஒழிக்கிறதா சொல்லி எப்படி திராவிட கோட்டையை கட்டினீங்களோ அதே பிராமணத்தை வச்சு அந்த பிராமண கடப்பாறையை வச்சியே நான் உடைச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்னத்தை பார்க்கறோம் அப்படின்னா, அந்த திராவிடத்தை வளர்க்கறதுக்கே பிராமணத்தை எதிர்க்கிறது தான் காரணமா வச்சாரு. அப்ப அந்த பிராமண கடப்பாறையை வச்ச நான் உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, சீமான வந்து அவரோட கடப்பாறை இல்ல, அவருக்கு தமிழ் தேசியங்கிற கருத்து இல்ல, அவர் கடப்பாறையும் கிடையாது, அதனால பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து இடிக்க போறாரு அப்படின்னு அறிவு இல்லாதது போல இரட்டை அர்த்தங்கள்ல பேசிதான். அதாவது சீமானுடைய கடப்பாறை மங்கி போச்சு, அதனால திராவிட கோட்டை இடிக்கிறதுக்கு பிராமண கடப்பாறையை கொண்டு வராரு அப்படின்னு. சீமானுடைய கடப்பாறை எப்பதான் மங்கி போச்சுன்னு கேட்டா, சீமா என் வாயிலே குத்துனாரு, எனக்கு ஓட்டையே உழுவல, ஏன்னா அவர் அந்த கடப்பாறையில கூறு இல்ல, வேணா பாருங்க ஆணு வாய காட்டினான். அப்பதான் சொன்னேன், டே ஓட்டை இல்லாத இடத்த ஓட்ட போடுண்டா, ஓட்டை இருக்கிற அப்புறம் ஓட்ட போடும், உன் வாயில ஓட்டை இருக்காடா ஓட்ட பயல, அதாவது ஓட்ட பயல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இதுதான் உண்மை. இந்த நாய் கருத்தை என்ன சொல்ல வராங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியாம எதையாவது பேசுறது. பெரியார் தான், பெரியார் 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 இரு, என்ன பெரியார் வயதானனால அவர் பெரியாரா அப்படி சொல்லி ஏத்துக்கிறேன். பெரிய கருத்தை உள்வாங்கி பழுத்த பழம் இந்த கதையெல்லாம் வச்சு பிதிக்கி நசுக்கி போட்டுருவோம். பெரியார் எங்களுக்கு மண்ணு தான்டா, மண்ணு தான். இந்த இவன் சொல்றான் பெரியார் மண்ணுகள்ல தான் பல பேர் மண்ணில் புதைக்கப்பட்டாங்களாம். டேய் பெரியாரையே இந்த மண்ணாண்டா புதைச்சோம், என்ன இளவு பேசுறது தெரியாது. திராவிடங்கிற திராவிடம் எங்கிருந்து உருவானது, திராவிட மொழி என்னன்னு கேட்டா இந்த திராவிட பயல்களுக்கு தெரியாது. ஏதோ வந்து கர்ம மனோஜ்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்கால எப்படியா அவன் தான் சொன்னான், நானும் ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்படியா அந்த வந்து சொல்லி ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணி பேச வைக்கிறான். அதுல வந்து இவன் மாமா பெரிய, இவர் தான் பெரிய புல் டீ ஆச்சு, ஃபுல் டீ ஆச்சு, இவர் வந்து எல்லா இதுமே பேசுவாரு. தீப்பையன் இவன் ஒரு தீபய தானே, தீய பையன் சொல்லுவான் தீபய. இந்த தீபய வந்து சொல்றான் சீமான வந்து அப்படி, அதாவது ஒருவருடைய கருத்தை ஏத்துக்க முடியாம, அவருடைய கருத்துக்கு அவருடைய சொல்லுக்கு எதிர்வினை ஆற்ற முடியாம எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் எடுக்கக்கூடிய ஆயுதம் அவதூறு, தனி மனித தாக்குதல். சீமான வீட்டுல இப்படி ஒரு நடக்காத ஒரு கதை சீமான வீட்டுல நடந்தது, இவனுக்கு நடந்தது, அது அப்படியே திருச்சி சீமான வீட்டுல நடந்ததான் சொல்றான். வெக்கமா இல்ல, கேடுகட்ட பையன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரியார் நல்ல கடப்பாறையா வாயில விட்டு ஆட்டி இருக்காரு. அதனாலதான் பெரியார விட்டு ஆட்டின கடப்பாறை போல இவனும் யாராவது விட்டு வாயில ஆட்டுவாங்களா கடப்பாறைய. நான் கடப்பாறையா சொல்றேன், நானும் அவனை போலதான். நம்ம இரட்டை அர்த்தங்கள் பேசவே கிடையாது, நேரடியா ஒரே அர்த்தம் தான், கிடப்பாரப்பா கிடப்பாறை, அதுதான் நம்ம பேசுறோம். இவனுக்கு பெரியார் கத்து கொடுத்தது என்ன, இப்படிதான். அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்கிறது, எப்படி இவனுக்கு ஒரு மனைவி இருக்கு, அந்த மனைவிக்கு ஒரு கார் டிரைவர் இருந்தாரு, அந்த கார் டிரைவரு பஞ்சாயத்தாகி போயிருக்கு. அதன் பிறகு வந்து அந்த வண்டிய அவதான் ஓட்டுறாரு. இவர் மனைவியோட வண்டியை ஓட்டுறது யாரு அப்படின்னா அந்த கார் டிரைவர் தான். அந்த கதையை அப்படி திருச்சி அடுத்தவங்களை திணிக்கிறதா. அது அந்த கதை நான் எதுவும் சொல்லல, பொது ஊடகத்துல பொது செய்தியில வந்ததுதான். புதுகை பூபாலங்கிறவரோட உங்களுடைய மனைவி ஓடி போனதா சொல்றாங்க. நம்ம வந்து தனி மனித தாக்குதல் கிடையாது, அது தவறு. ஒரு பெண்ணை பத்தி பேசுவது நம்ம ஏற்கல, அது தவறு, அது பேசக்கூடாது. இருந்தாலும் வந்து இந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. புதுகை பூபாலன் பொண்டாட்டி எங்கடா கூட்டிட்டு போனான்னு கேட்கணுமே. இந்த புடிங்கிட்ட எதையாவது பேச வேண்டியது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் சீமானோட இதை தூக்கி வாயில வைக்க வேண்டியது. கிடப்பாரு இல்லைங்க விரலு, அந்த விரலை வாய வச்சு சப்பு சப்புன்னு சப்புனாதான் இவனுக்கு வந்து உறக்கம் என்பதே வரும். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த தூக்கி பிடிக்கிறான் பாரு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்க பாருங்க மனோஜ். அப்புறம் இந்த நான் சொல்லலைங்க, சொன்னாங்க, அதனால சொல்றேன். இந்த மனோஜ் இந்த பொட்டை சட்டி, உனக்கு இவனே பேர் வச்சுக்கிறாங்க பொட்டை சட்டி அப்படின்னு. இந்த நாய் யாரு சொல்றது, இந்த சில்கு, அதாங்க மைனர் குஞ்சு, குஞ்சே இல்லாதவனுக்கும் மைனர் குஞ்சு பேரு. என்ன கதைன்னு தெரியல. நான் அதாவது குஞ்சு இல்லைன்னா நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. சொல்லுவாங்களே குஞ்சு இல்லாதவங்க மைனர் குஞ்சுங்கிற பேரு போல இவனுக்கு. இவனா என்ன பண்றான் அப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து சீமானோட பிடிச்சி சப்பல அப்படின்னா தூக்கம் வராது விரல. சீமானுடைய இதுல அவ்வளவு ஒரு தேன் சுவை இருக்கு போல விரல.
இவங்க அப்படியே 24 மணி நேரம் சீமானோட தூக்கி வாயில வச்சாதான் இவங்க அப்படியே மெய்மறந்த உறக்கம் வரும். ஏன்னா இவருக்கு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, டே என்னைய ஒருத்தன் பின்னாடி வந்து நான் செய்த அயோக்கியத்தனத்தை போட்டு அடி அடி நடிப்பான்டா, உரின்னு உரிப்பான்டா, அவனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவன் இதை தூக்கி வாயில வச்சுக்கோங்கடா விரல, அப்பதான்டா உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும்டா, போக்கத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு போல. அதனால ஒவ்வொருத்தனா கிளம்பி சீமானதை கொடுங்க சீமானதை கொடுங்க சீமானதை கொடுங்க அப்படின்றாங்க. என்னடா கேட்கிற சீமானதை கொடுங்க அப்படின்னா விரல அப்படிங்கிறாங்க. சீமானுடைய சின்னதா இருக்குல்ல அது இல்லைன்னா இந்த விரல சுண்டு விரல அது இல்லைன்னா தூக்கம் வராது. இந்த தேவையில தூக்கம் வராதுங்க தேவையில்லாத பயலுக்கு. இவன் தேவையில்லாத பய அவன் ஆமாங்க நான் சொல்லல, இதையும் மனோஜ் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏதோ ஒரு விதிப்படி அவரும் வந்து பயலாம். நான் சொல்லவே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு போய் மறைஞ்சிருந்து காணொலி போடுறான் பொட்டச்சடிப்ப. நீ நல்ல ஆட்டா, உனக்கு தான் நல்ல ஆட்டாலே இல்லையே, நீ தான் தந்தை பெரியார்ட்டியா, அப்புறம் எப்படி நீ நல்ல ஆட்டாளுக்கு பிறந்திருப்ப, சரி நீ கல்ல ஆட்டாளுக்கே போற. நான் தவறா சொல்ல, இதையுமே வந்து இவங்களோட சூப்பாவி இருக்காருல்ல, சூப்பாவி சுபவீர பாண்டியன் பூனமிச்ச காதல் எதியா நல்ல காதல் கள்ள காதல்ங்கிறது போல, ஆட்டால எதியா நல்ல ஆட்டா கள்ள ஆட்டாங்கிறது போல இவங்க கள்ள ஆட்டா நம்ம வந்து பெண்களை தாக்கி பேசல, அவங்க சொன்ன கருத்தை பேசுறோம், அதை நீங்க எடுத்துக்கணும். எடுத்துடவே பெண்களுக்கு மரியாதை இல்லாம நாம் தமிழ் கட்சி சித்த பேசுறானே அப்படிங்க நினைச்சிடாதீங்க, அது தவறு. நம்ம வந்து பெண்களையே தாக்கவே கிடையாது, இவர்கள் பேசியதை பேசுறோம். இதுதாங்க இவங்க பிரச்சனைய. பெரியார் என்னத்தை பேசினாரோ ஈவேரா என்னத்தை பேசினாரோ அதே தான் பேசுறோம். அவர் என்ன செஞ்சாரோ சொன்னாரோ அதை நம்ம சொல்றோம். அப்படின்னு இவங்களுக்கு எரியுது. அது எப்படி அடியில வந்து அப்படியே அந்த பலாபலத்துல மேல இருக்கிற தோல் அதுல எண்ணெயை தடவி மிளகாத்தூளை தடவி வெயில வச்சு தூக்கி உட்கார வச்சு அப்படி இருக்கும். அது போல எங்களுக்கு எரியுது எரியுது. ஐயோ எப்படி நீ பேசான்னு அந்த கிரட்டுப்ப சொன்னடா நாங்களும் சொல்றோம். அந்த ஆளு வளர்த்த விதம் தெரியுதுடா அவன் வாயில, அவன் பேசுறது, அதுவும் இவன் பேச இந்த மைனர் குஞ்சிருக்கான் பாருங்க, அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையுமே தெரியும் இவ்வளவு ஒரு கேவலமான பிறவியா. இவன் பக்கத்துல எப்படி இவன் பொண்டாட்டி படுக்காது ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க, அதை விடுங்க. இவன் பக்கத்துல எப்படி அவன் ஆத்தா படுக்கும், அவன் தங்கை படுப்பா, அவன் அக்காதாரி படுப்பா அப்படின்னு தெரியல பயம். ஏன் அப்படின்னா அங்கேயும் பெரியார் அப்படின்னாலே அதான் ஓடிவாங்க. நீங்க தீங்கான செயல் செய்ய வேண்டாம், தவறான அணுகுமுறை வேண்டாம். அந்த இடத்துல படுத்து அந்த அவர் உச்சரிப்பு ஒரு மந்திரம் வச்சிருக்காங்கல்ல, கருஞ்சட்டை கரண ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொன்னா போயிடும். இதுல வந்து இந்த நாய்க்கு நிறைய பிரச்சனையா. ஈரோடுனாலே கருப்பு தான் ஞாபகம் வரணுமா, செருப்பை கழட்டி அடிச்சு போடுவோம்டா. செருப்பு யார் இடத்துல வந்து யாரு என்ன தவறே செய்யறது, இதுக்கு பதில் சொல்லு. திராவிடம் என்ற ஒரு மொழி இருக்கா, திராவிடம் என்ற ஒரு இனம் இருக்கா, பதில் சொல்லுடா. தாயொலிகளா, தமிழர் அல்லாதவர் இந்த தமிழரை ஆளுவதற்கு, இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு பயன்படுத்திய சொல் திராவிடம், திராவிடன் இதானே. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்கடா. நான் தமிழ் மொழி பேசுகிறேன், நான் தமிழன். கன்னட மொழி பேசுகிறான் கன்னடன், தெலுங்கு மொழி பேசுகிறவன் தெலுங்கன், சரியாரா. குஜராத்தி மொழியில் பேசுறவன் குஜராத்தி. இப்படி அந்தந்த மொழியை பேசுறவன் அந்தந்த நிலத்தை தாய் நிலமாக அந்தந்த மொழி தாய்மொழியாக கொண்டிருக்கான். திராவிடங்கிற மொழி எங்கடா இருக்கு, பேசுவதெல்லாம் தமிழ், வாழ்றதெல்லாம் தமிழ்நாடு, ஆனா திராவிடனா. என்னடா இது நடக்குது இங்க சொல்லுங்கடா, என்ன நடக்குது? எப்படிப்பட்டு இவங்க ஏமாத்திட்டு தெரியுறாங்க. இப்பயும் சொல்றேன், எங்க அப்பனை ஏமாத்தலாம், என் மாமனை ஏமாத்தலாம், எங்களோட தலைமுறை ஏமாத்தலாம், ஆனா இளைய தலைமுறையை உங்களால ஏமாத்தவே முடியாதுடா. அதை திருப்பி அந்த கண்ணை திறந்து விட்டாரு யாரு, சீமா. இவங்களுக்கு எரியுது சாமா. ஆமா, இவன் சாமாலாம் எரியுதுக்கு காரணம் ஏன்னா சீமா. ஏன்னா சீமா இந்த வாயில இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராது விரல். அப்படி 24 மணி நேரமும் வச்சு வாயில சாப்பிடணும்னு நினைக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய விரலை போறதால உனக்கு கொடுத்துட்டே போக முடியுமா சொல்லுங்க? வாடா இந்தடா அப்படி கொடுக்க முடியுமா? வாடா இந்தடா அப்படின்னு கொடுக்க முடியுமா? வாடா மயில குஞ்சு இந்தா உனதான் இல்லையே அப்படின்னு கொடுக்க முடியுமா? அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குடா, அவர் அடுத்த வேலைகளை பார்க்கணும். 24 மணி நேரம் உன் வாயில வைக்கிறது தான் வேலையா இருக்க முடியாது விரலை. அப்ப நம்மளும் வந்து நிறைய பேசுவோம்ல, இவனுக்கு தான் அதே தெரிஞ்ச போய் இவன் சொல்றான். அதாவது இவன் பேசுறது பொய்ன்னு அவன் பேச்சே தெரியும். இவன் ஒரு கதை சொன்னான், சீமானனை வீட்டுல ஒரு நடந்த கதையா, இது உண்மை, நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு. நல்ல ஆத்தா, நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்திருக்க மாட்டேன், சரி விடு, நீ நிரூபிச்சு காட்டேன், நீ தான் பெரிய ஆளாச்சே, பெரிய புடுங்கியாச்சே, போடு ஆடியோவை போடு. எந்த தேப்பை எவனோ 2 பேர் கூட இருந்து சொன்னாங்க, நீ அந்த தேப்பையிலையும் காட்டுறா தேவையில்லாத போயில. இந்த நாமக்கல் வச்சுல இருக்கான் 2 பொறுப்பாளர், அவன் தான் வந்து உனக்கு சொன்னான் அப்படின்னா பத்தியா. உன் கூட கூட்டணி இருக்கனா அவன் எப்படி கூட்டி கொடுத்த பையன் தெரியாதா எங்களுக்கு? அவன் சொன்னான் நீல அந்த கூட்டி கொடுக்குற பையனையும் கூட்டு வந்து இதான் சொல்லி காட்டுறான். கூட்டி கொடுக்கறான் அப்படி இல்லைங்க, இங்க இருந்து ஆட்களை கூட்டி கொண்டு போய் கொடுக்கறதாங்க. அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சியில தலைமையில 2 பேர் கூட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இவனுக்கு நெருங்கிய தொடர்புல இருக்காங்க, கூட்டி கொடுத்தாங்க. இவன் தான் சொன்னான், நம்ம சொல்ல கிடையாது. அது
இருக்கவங்களுக்கு இதுக்குன்னு இருக்கும், நமக்கு அதை பத்தி ஒன்றும் இது கிடையாது. அப்படி அவர்களை கூட்டி கொண்டாந்து அந்த ஆடியோவை விடுறா, இவன் விட மாட்டான், ஏன்னா இவன்கிட்ட இல்லை. இவன் அந்த கதையை சொல்லிட்டு பிறகு என்ன கதை சொல்றான் அப்படின்னா, விடுதலை புலிகள்ல வந்து இவர் பீரங்கி வச்சுட்டு அண்ணன் நின்றுட்டு இருந்தாராம், துப்பாக்கியில 2 முறை சுட்டாராம், தோட்டாவ இல்லையா, கீழே இருந்த 2 குண்டை தூக்கி போட்டாராம். எவ்வளவு ஒரு கேவலமான ஆம்பளை சைக்கோ. பொம்பளைக்கு அலைஞ்சு பார்த்துருப்பீங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அலைவான், ஒரு பெண்ணை சிசு ஒரு பெண்ணு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு உடல் ரீதியாக ஒரு மோகத்துல இருப்பான். ஆனா ஒரு ஆணோடதே ஒரு ஆண் தேடுறான் அப்படின்னா எப்படிப்பட்ட வானவில் சகோதரனாக இருப்பான்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான். நல்ல வேளை பெரியார் இறந்து போயிட்டாரு. பெரியார் மட்டும் இறந்து போகல அப்படின்னா ஆணுமானும் திருமணம் செய், ஆணுமானும் எல்லா இளவையும் செய் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அவருடைய அறிவு அவ்வளவுதான் இருந்திருக்கும். இப்ப எப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிறவி சொல்லுங்க. எவனாவது கட்டிய பொண்டாட்டிய வேசிமானா, வேசின்னு சொன்னா சொல்லுவானாடா? சொல்லுவானா? சொல்லியிருக்கான். தடி பழுத்த தடி வெள்ளை தாடி மார்பில் விழும். யார் மார்பில் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க, யூடியூப் போட்டு மார்பில் விழுந்திருக்கும் போல. அவன் மார்பில் விழுந்துச்சா இல்ல அவங்க ஏதோ சொல்றான், கூட ஒருத்த குண்டா இருப்பான், அவனை சொல்ல வந்தேன், அவன் மார்பில் விழுந்துச்சான்னு தெரியல. பழுத்த தாடி மார்பில் விடும், நக்கிக்கோ சப்பிக்கோ. நீதான் சீமானுடைய சப்பனாச்ச விரல சப்பிட்டு போ. யாவது கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளணும். நம்ம நிறைய கோவப்போற மாதிரியோ ஒரு சில இரட்டை அர்த்தங்கள்ல பேசுவதாவோ உங்களுக்கு தோணலாம். ஒரே ஒரு கேள்வி, திராவிடன் என்பதற்கு இவங்களுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. இருக்காது. பெரியார் செய்ததை, பெரியார் பேசியதை, பெரியார் வாழ்ந்ததை நாம பேசி காட்டி, அதுவும் ஆதாரத்தோடு பேசி காட்டுறோம். அவர் சொன்னதை சொல்றோம். இவனுக்கு எங்க எரியுதுன்னு கேட்கிறேன். இவனை போல கதை திரித்து சீமான் அப்படி சீமான் இப்படி அப்படின்னு தனி மனித தாக்குதல் நடத்தவே கிடையாது. என்னைக்காவது பெரியாரே இகழ்ச்சி உரை வாருங்கள் அப்படின்னு சீமான் போட்டு பத்திரிக்கை சொல்லுடா இவன் போட்டிருக்கான். சீமான திட்டுறதுக்குனே ஒரு கூட்டம் போட்டு திட்டுறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவோ ஆபத்தானவர்கள், இவர்களை ஆதரிக்கக்கூடிய அரசு எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத நீங்க சற்றே சிந்தித்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா இது போல அயோக்கியர்கள்ட்ட இந்த நாடு நாசமாகி போயிடும். பார்த்துக்கங்க, இவர் எவ்வளவு ஒரு கேவலமா வாழ்ந்த ஒரு தலைவர் இருந்திருக்காரு அப்படின்னு நாம சொல்ல வேணாம். இவர்களுடைய பேச்சுல, இவர்களுடைய வசன கர்த்தால எல்லா இளவுலுமே தெரியும். எந்த ஒரு தலைவனும் இவன் இவ்வளவு பேசுறான்ல, அதாவது வெளிச்சத்துக்கு வராத வரைக்கும் தாண்டி நீ யோக்கிய, உன் கதை ஊரே நாரி போச்சு. ஐயா கருணாநிதி கதை யாருக்கும் தெரியாமல் இல்லை, ஐயா அண்ணாவுடைய கதை யாருக்கும் தெரியாமல் இல்லை, பெரிய வெண்ண மாதிரி பேசக்கூடாது. ஐயா பெரியாரோட கதை எங்க எல்லோருக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அவர் என்னென்ன வேலையை செய்தார், அவர் பொம்பளை விஷயத்துல எவ்வளவு வீக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஐயா நான் சொல்லவே கிடையாதுயா, ஆணைமுத்தையா எழுதினது இருக்கு, நிறைய பேர் எழுதுனது இருக்கு, அவங்களெல்லாம் பிடிச்சி வழக்க போட்டு முடிச்சு விடுங்க. அவர்களெல்லாம் எழுதினாதான் நான் படிக்கிறோமோ அப்படிங்கிறது போல நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து புடுங்க முடியாதவர்கள் இவங்களுக்கு எரியுது. லூலு குரூப் வச்சு இந்த பூனமிச மாமா ஒருத்தர் இருக்கான் சுபவி, அவன் என்னடா வேலை பண்ணா? அவன் என்ன வேலையை பண்ணா? அதாவது பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருக்கோம். பொருட்களை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதை கேள்விப்பட்டிருக்கோம். என்கிட்ட நெல் இருக்கா, நான் நெல்லை கொடுத்துட்டு கம்பு வாங்குவேன். என்கிட்ட கம்பு இருக்கா, கம்பு கொடுத்துட்டு நெல் வாங்குவேன். இவன் என்ன பண்றானா, என்கிட்ட பொண்டாட்டி இருக்கா, என் பொண்டாட்டி கொடுத்துட்டு பொண்டாட்டி வாங்குவேன். ஒரு குரூப் வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரம்லாம் இருந்தது, அரசு நடவடிக்கை இருக்காது. ஏன்னா இவன் ஒரு மாமாக்கார பயலாச்சே, இவன் தான் ஒரு ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு வித்துவானாச்சே. இவர்கள் கூட்டமே எப்படின்னா ஸ்டாலின் ஐயா கிளப்பி விட்டுருவாரு, அதை தூக்கி வாயில வச்சுக்கிட்டு பெப்பர் பெப்பர் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு அதாவது ஐயா அதாவது என்னத்தை கிளப்புவாருன்னா அறிவுபூர்வ கருத்துக்களை கிளப்புவாங்க. அதை பேச தெரியாம பேசுவாங்க சொல்ல வந்தேன். நீங்க தவறா நினைச்சுக்கிட்டு அது நான் பொறுப்பு இல்லை. ஏன் அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்ல. ஆனா இதுல வாழ்ந்த ஒரே ஒருத்தன் தாண்டா பெரியார் மாதிரியே பெரியாராவே வாழ்ந்தது யாரு அப்படின்னா ஓசிசோரி வீரமணிடா. அந்த ஆளை அடிச்சுக்க முடியாது. ஏன்னு கேளு, பெரியார் பொருள் எடுத்து பெரியாரை எப்படி போடுவது? பெண்களுக்கு கர்ப்பப்பை எதுக்குன்னதால் கேட்டாரு, நிறைய கேட்டாரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ கூட இருக்கியா, நான் இருக்கேன். ஆணைமுத்தையா சிறையில் இருக்கும் பொழுது இந்த மணியம்மைன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஐயா 2வது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏற்காட்டில். அதாவது சொத்துக்காக கல்யாணம் பண்ணல, அதாவது நாங்கள் வந்து தாம்பத்திய உறவுக்கு பண்ண கிடையாது, குடும்ப நடத்த பண்ண கிடையாது, சொத்தை கொடுக்கணுங்கிறது தான் பண்ணணும். சரி சொத்தை கொடுக்க பண்ணீங்க, ஏற்காட்டில் எதுக்கு ஏறிட்டு அனுமன் போனீங்கன்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது. புது மாப்பிள்ளை போல கிளம்பி போனாரு, அது வேற. சரி ரைட்டு போய் தொலைஞ்சிட்டாரு, விடுங்க. இவர் படுத்த படுக்கையா கிடக்கும் பொழுது ஐயா ஆணைமுத்து சிறையில் ஏதோ சேலத்துல சிறையில் இருக்கும் பொழுது ஐயா ஆணைமுத்துக்கு கடிதம் வருதான். எப்படின்னா, என்னது மணியம்மைய வீரமணி என்னையா சொல்ற, என்னதாயா சொல்ற அப்படின்னு அவருக்கு கடிதம் வந்திருக்கான். இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை. இறுதியா இவன் ஒரு பஞ்ச போட்டால, நம்ம ஒரு பஞ்ச போட்டு முடிப்போம்.
பஞ்சோ இல்ல ஆயில் வைக்கக்கூடிய இதை வச்சுக்குவோம். அதே என்னன்னா சீமானுக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் தான், ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. அது எந்த ஆபரேஷன் நீங்களே முடிவு பிடிக்குங்க நடந்தது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடிய நாய், சீமானுக்கு ஆபரேஷன் பண்ணுக்காக குழந்தை பிறந்துச்சு, பெரியாருக்கு ஏன்னா பிறக்கல பேப்பேன்னா அப்பதான் சொல்ல அது ஒரு சட்டிதான் அப்படின்னு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே புரிஞ்சுக்கங்க, நம்ம பேசுறது கோவத்தை வேகத்தை கிளப்பலாம். இவர்கள் போல் நாமளும் ஆயுதத்தை எடுத்தா இவன் வாயிலாம் இல்ல, ஒவ்வொருத்தனையும் லைனா நிக்க வச்சு பெரியதா வாயில கொடுக்கலாம் கிடப்பாரிய. அப்படி கொடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம. நமக்கு எல்லாமே தெரியும். நாம் தூய அரசியலை, நேர்மையான அரசியலை இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் கொடுக்கணும், எதிர்கால தலைமுறை வாழணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். இவர்களை போல நாசமா போகணும், அர்த்தம் முன்னாடி கட் பண்ணணும். அதாவது இவர்கள் பெரியாரை பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இவரை பிடிப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரு கூட வேணா இரு, என்ன அது எவன் கொண்டாட்டியா இருந்தா என்ன, இதுதான் இவங்களுடைய கொள்கையை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. இது ஒரு காரணம் தான். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் தான் கோயிலுக்குள் நுழைய விட்டார், அவர் தான் பெண்ணுக்கு அடிமை தரத்தை நொட்டினார், தடவினார், புகுத்தினார் அப்படின்னு ஏதாவது ஓலாகதை விடுவாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு இதுதான் சொல்லி காணொலியை நிறைவு செய்வோம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இது போல் கயவர்களுக்கு வாக்கு செலுத்தலாமா, இல்ல மண்ணு மக்கள் நீர் சோறு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வாக்குக்கு காசு கொடுக்காம நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு வாக்கு செலுத்தணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தினா எதிர்கால தலைமுறை வாழும். இல்ல அப்படின்னா இது போல கயவர்கள்ட்ட மாட்டி நாசமா போகும் சொல்லி இந்த காணொலியை என்ன செய்வோம். நன்றி.